ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லையே நம்ம மேனேஜர் பொண்ணையும் காட்ட, அவங்களும் ஐயோ செம்மையா பசிக்குதே, வேலை வேலைன்னு வேலை பின்னாடியே போகிறோம், ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டேங்கிறோம், இது சரிப்பட்டு வராது, இன்னைக்கு செம்ம கட்டுறோம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கும் போகிறாங்க. ஹோட்டலுக்கு போன மேனேஜர் பொண்ணு அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையனையும் பார்க்க, அட இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான், ஹேண்ட்ஸமா கூட இருக்கான், இவன் மட்டும் ஒரு ஆக்டர் ஆனானா கரண்ட் டைம்ல ஆக்டரா இருக்கிற எல்லாத்தையும் பின்னால தள்ளிட்டு இவன் தான் நம்பர் 1 இருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்க, அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற பையனும் மேனேஜர் பொண்ணுக்கு சாப்பாடெல்லாம் சேவ் பண்ண, அப்ப மேனேஜர் பொண்ணு, ஏங்க ஒரு நிமிஷம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க மட்டும் ஒரு ஆக்டர் ஆகினீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் செம்மையா இருக்கும், உன்னோட வாழ்க்கையில நீயும் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு மேனேஜர் பொண்ணு சொல்ல, ஆனாலும் அந்த பையன், இங்க பாருங்க மேடம், சொல்லுறேன்னு கோச்சிக்காதீங்க, இப்ப நான் பாக்குற வேலை கூட எனக்கு மனசுக்கு சந்தோஷமாவும் ஆறுதலாகவும் தான் இருக்கு, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும்னு என்னோட அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால இந்த பேர் புகழ் பணம் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல மேடம், தப்ப எதுவும் சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற பையனும் சொல்ல, மேனேஜர் பொண்ணும் அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வர மேனேஜர் பொண்ணும் பாஸை போய் பார்க்க, ரீசன்ட் டைம்ல வெளிவந்த ஒரு சோகமான கொரியன் டிராமாவை பார்த்து கண் கலங்கிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த மேனேஜர் பொண்ணும், என்ன பாஸ் கண்ணெல்லாம் கலங்குது, நீங்க தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, சரி பாஸ், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன், ரொம்பவே திமிரு பிடிச்ச ஹீரோவை உங்களோட ஏஜென்சிக்குள்ள கூட்டு வந்தீங்க அப்படின்னு மேனேஜர் பொண்ணும் கேட்க, நம்ம பாஸும் அதை ஏமா கேக்குற, சில வருஷங்களுக்கு முன்னால நானும் உன்ன மாதிரியே ஒரு மேனேஜரா தான் இந்த கம்பெனில இருந்தேன், அப்படி இருக்கும்போது தான் ஹீரோவையும் பார்த்தேன், இவனை மட்டும் நம்மளோட வலையில சிக்க வச்சிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை செட்டில் ஆகிரும் அப்படின்னு ஹீரோ பின்னாடி நாய் மாதிரி சுத்துனேன், ஆனாலும் அவன் என்ன கண்டுக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோ ஏதோ சின்ன புள்ள மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருந்தான், இது தாண்டா சரியான டைம்னு நானும் போய் நம்மளோட கம்பெனியோட விசிட்டிங் கார்டை கொடுத்து எங்களோட கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு நானும் விசிட்டிங் கார்டை நீட்ட, ஹீரோவும் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டான், அப்பதான் என்னோட கண்ணுல தென்பட்டது நம்மளோட கம்பெனி மாதிரி பல கம்பெனி அவன்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு, இருந்தாலும் இவனை விடவே கூடாதுன்னு அவன் பின்னாடி ஒரு தெருநாய் மாதிரி அள்ளும் பகலும் அவன் பின்னாடி சுத்துனேன், அப்படி இருக்கும்போது தான் என்னைக்கும் இல்லாத திருநாளா ஹீரோவே என்கிட்ட வந்து பேசினான், நானும் ஆசையா நினைச்சேன், ஏதோ என்னோட கம்பெனில வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லத்தான் போறான்னு, ஆனாலும் அந்த பைய, இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா போலீஸ்க்கு சொல்ல வேண்டியதாகிரும் அப்படின்னு சொல்ல, அவன் பின்னாடி போறதையும் நிறுத்திட்டேன், சொல்ல போனா அவன் இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்கலனா அப்படின்னு கம்பெனியோட பாஸும் சொல்ல, மேனேஜர் பொண்ணும் அப்ப எப்படி ஹீரோ இந்த கம்பெனில வந்து சேர்ந்தான் அப்படின்னு கேட்க, பாஸும் அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் பிஸ்னஸ் சீக்ரெட், இதுக்கு மேல என்னால ஒன்றும் சொல்ல முடியாது, நீயும் இந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி தான், உன்னோட திறமைய வச்சு தான் நீ உன்னோட வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், இதுக்கு மேல என்னால ஒன்றும் சொல்ல முடியாதுமா அப்படின்னு கம்பெனியோட பாஸும் சொல்ல, கடுப்பான மேனேஜர் பொண்ணும், சார் ஆசை காட்டி மோசம் செய்றீங்களே சார் அப்படின்னு கடுப்பாகி அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்கிரிப்ட் படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. ஒய்யாரமா சோஃபால சாஞ்சிருக்கிற ஹீரோக்கு ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, நாங்க 2 பேரும் ஜஸ்ட் இந்த கம்பெனில வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் மட்டும்தான், மற்றபடி நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வர, கடுப்பான ஹீரோவும், கொப்பம் அவளே, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அப்படி சொல்லியிருப்ப,
நீ மட்டும் என்னோட கையில கிடைச்ச, உன்னை அப்படியே அல்லாக்க போட்டு மல்லாக்க மிதிச்சு, காலால 2 உதைச்சி, உன்னை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சு அப்படின்னு சோஃபால அங்கிட்டும் இங்கிட்டும் புரண்டுகிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து ஹீரோவை பார்க்க ஹீரோவோட புது மேனேஜர் பையனும் வாரான். சோஃபால புரண்டுகிட்டு இருக்க ஹீரோவை பார்த்த மேனேஜர் பையனும், சார் நீங்க நிஜமாவே ஒரு சூப்பரான ஆக்டர் சார். ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம எப்ப பார்த்தாலும் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார் அப்படின்னு மேனேஜர் பையனும் சொல்ல, அது சரிடா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு ஹீரோவும் கேட்க, மேனேஜர் பையனும், இல்ல சார், நம்மளோட கம்பெனில சேர்ந்த எல்லா ஆக்டரோடையும் மென்டல் ஹெல்த்தை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான கொஷின் பேப்பர் தான் இது. இத ஹீரோயின் தான் உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்ல, இந்த ஒத்த வார்த்தையை கேட்ட ஹீரோவும், ஓஹோ அந்த ராட்சசி கொடுத்து விட்டாளா, அப்ப இந்த பேப்பர்ல இருக்கிற எந்த கொஷனுக்கும் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு போய் அந்த மூதேவி கிட்ட சொல்லு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அதுக்கப்புறம் என்ன, நம்ம மேனேஜர் பையனும் போய் இத அப்படியே ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுத்துட்றான். ஓஹோ அந்த கிறுக்கு பையன் அப்படி சொன்னானா அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோக்கு டக்குன்னு கால் பண்ணிடுறாங்க. அடுத்த பக்கம் ஹீரோயின் கொடுத்த அந்த கொஷின் பேப்பரை படிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பான். ஆனாலும் ஹீரோயினோட காலை பார்த்ததுமே, ஆஹா யமகண்டம் சாவு மணி அடிச்சிருச்சிடோ அப்படின்னு ஹீரோயினோட போனை ஆன்சர் பண்ணாம கட் பண்ணி விட்டுருவான். ஹீரோயினோட காலை ஹீரோ கட் பண்ணதும், நார பைய சாவடிக்கிறாயா என்னைய, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட போனை கட் பண்ணிருப்பான் அப்படின்னு ஹீரோயினும் கண்ணா பின்னான்னு கத்த, அதுக்கப்புறம் என்ன, கம்பெனில பாஸ் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட டிப்ரெஷன் லெவலை செக் பண்ணி பாத்தியான்னு கேட்க, ஹீரோயினும் அவன் போனை ஆன்சர் பண்றானு இல்ல, இவன் செக் பண்ணியா இல்லையான்னு என்னோட உசுரை வாங்கிட்டு இருக்கான். 2 பேருக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோ சும்மாவே போன் ஆன்சர் பண்ண மாட்டான். இப்ப ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, சொல்லவா வேணும். இதனாலேயே செம்ம கடுப்புல இருக்கிற ஹீரோயினும் கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருப்போமேன்னு ஒரு படம் பார்ப்போன்னு தியேட்டருக்கும் வர, அந்த தியேட்டர் ஃபுல்லாவும் எம்டியா இருக்கு, யாருமே இல்லை. சரி பரவாயில்ல, தனியா சரி படம் பார்ப்போம் அப்படின்னு ஹீரோயினும் படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. படமும் ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயின் பக்கத்துல யாரோ வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. இத பார்த்த ஹீரோயினும், நாரப்பைய இங்கேயும் வந்துட்டானா, ஏண்டா நிம்மதியா இருக்கணும்னு தான் இங்க வந்தேன், இங்கேயும் வந்து என்னோட உசுரை வாங்குறியேடா அப்படின்னு ஹீரோயினும் கத்த, ஹீரோவும் ஹீரோயினோட வாயை பொத்த. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க 2 பேரும் காலேஜ் படிக்கிற டைம்ல இதே மாதிரி தியேட்டர்ல ஒன்னா படம் பார்த்துருப்பாங்க. அந்த ஞாபகம் 2 பேருக்கும் வர 2 பேரும் அமைதியாவே அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. படம் முடிஞ்சதும் ஹீரோ, நான் தனியா படம் பார்க்கணும்னு தான் இந்த தியேட்டரையே காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும், என்ன உன்கிட்ட அதிக பணம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லாம சொல்றியா, உன்கிட்ட அதிகமா பணம் இருந்தா இப்படி செலவழிக்காம ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்ல அப்படின்னு ஹீரோயினும் கேட்க, இதை கேட்ட ஹீரோவும், ஏண்டி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் பக்காவா ஒரு பிளானை போட்டு என்னை ஆப்பிரிக்காவுக்கு பார்சல் பண்ணி அனுப்புனேன், இப்ப ஏதும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி வாய் கிளையா வக்கனையா பேசுற அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும், நான் ஒன்றும் பிளான் பண்ணி உன்னைய ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பல நாயே, நீயா தாண்டா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, அப்புறம் என்ன, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல நல்லாவே சண்டை முத்திக்குது. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினும், உன்னை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வச்சது நான் இல்லைன்னு உன்கிட்ட நிரூபிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு ஹீரோயின் வேலை பார்க்குற கம்பெனியில் முன்னால் வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாயை பார்க்க ஹீரோவை கூட்டு போகிறாங்க ஹீரோயின். அந்த எம்ப்ளாயும் உன்னை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வச்சது ஹீரோயினோட வேலை இல்லைன்னு சொல்லதும் இதை கேட்ட ஹீரோக்கு மண்டை சூடே பிடிச்சிருது. அப்போ அந்த எம்ப்ளாயும், அப்போ நடந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் ரீகாயில் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அப்போ தான் யோசிச்சு பார்க்கவே ஆரம்பிக்கிறான். என்னன்னா, சில மாதங்களுக்கு முன்னால ஹீரோ ஒரு ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு வெளியே வர
அந்த நேரத்துல ஹீரோக்கு மேனேஜரா மிஸ்டர் யாங் தான் இருந்திருப்பாரு. ப்ரெஸ் மீட்டை முடிச்சிட்டு வர ஹீரோ கிட்ட செம்மையா வயிறு வலியில இருக்கிற மிஸ்டர் யாங்கும், இங்க பாருப்பா, இப்ப எனக்கு முட்டிக்கிட்டு வந்துருச்சு, நீ என்ன பண்ணு, இப்படி நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணு, அப்ப ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்துரும், சீக்கிரமா போப்பா, எனக்கு அவசரமா வந்துருச்சு அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் அங்க இருந்து கிளம்ப, அப்ப ஹீரோவோட போனுக்கு ஒரு நியூஸும் வருது. அந்த டைம்ல ஹீரோக்கு காம்படிட்டரா இருந்த ஒரு ஆக்டரும், நான் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்க உள்ள ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது ஒரு நியூஸா கூட வந்திருக்கும். இத பார்த்த ஹீரோக்கு, அவனுக்கு முன்னாடி நாம இந்த வேலைய செஞ்சு முடிக்கணும், நானும் ஆப்பிரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அங்க வர ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, நான் ஆப்பிரிக்காவுக்கு போகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். இத கேட்ட ஹீரோயினும், என்ன, நீ ஆப்பிரிக்காவுக்கு போறியா, உன்னால மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இதை என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, இத கேட்ட ஹீரோவும், இப்ப என்ன நீ சொல்ல வர, என்னால ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய முடியாதுன்னு சொல்ல வாரியா, காட்டுறேன்டே காட்டுறேன், கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு நான் நல்லது பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டே ஹீரோவும் ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவுன்னு நினைச்சுக்கிட்டு மெயின் டோரையே ஓபன் பண்ணிடுவான். அந்த பக்கமா இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஹீரோ சொன்னதை நல்லாவே கேட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஒரு நியூஸாவே வெளியே விட்டுருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோக்கு ஒன்னும் செஞ்சுக்க முடியாம போயிருக்கும். வேற வழி இல்லாம ஆப்பிரிக்காக்கும் போயிருப்பான் ஹீரோ. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு கம்பெனியில வேலை செஞ்ச முன்னாள் எம்ப்ளாயி தெளிவுபடுத்தி கொடுக்க, அப்பதான் நம்ம ஹீரோ, என் வாயால எனக்கே சூனியம் வச்சுக்கிட்டனே அப்படின்னு ஹீரோவும் கடுப்பாகி போறான். ஹீரோவோட கடுப்போடையே இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட்ல சந்திக்கிறேன். See you next video guys.